வெல்கம் guys. டுடே நம்ம ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். ட்ரேட் பிளான் மீன்ஸ் நம்ம ஃபுல்லாக 2 month ஐசிடி படித்தோம். ஐசிடி டெக்னிக்கல் அப்படியே சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஐசிடின்னு சொல்லணும்ல, நீங்கள் படித்த டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெளிவாக படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி சார்ட்ஸில் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணணும். ஏன்னா பேக் டெஸ்டிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் லைவ்ல 1 by 1 நடக்க போகுது. அவ்வளோதான் லைவ் அனலைஸ்ன்றது. ஸோ அந்த லைவ் அனலைஸ் உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம உங்களுக்கு முன்னாடியே டிஸ்கார்டில் ரிவ்யூஸ் கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் அப்ளை பண்ணி பார்க்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு பேரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் மாறாது தான், டைம் எடுக்கும். மந்த்லி டைம் ஃப்ரேம்ஸ்லாம் மாறத்துக்குலாம் 3 month 2 month டைம் எடுக்கும். இருந்தாலுமே ஜஸ்ட் சும்மா ஒரு வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஜிபிபி என்ன இருக்கு, எப்போவோ உருவான ஒரு செல் எஃபிஜிலேருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, மந்த்லியில டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அலைன்மெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுக்கு இப்போதைக்கு இங்கே என்ன டெக்னிக்கல்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இது ஒரு மந்த்லி எஃபிஜி. அங்கேருந்து இப்போ இன்ன வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலில் தான் இருக்கு. உங்களுக்கு அது டேப் ஆனது எப்போ, ஆகஸ்ட் மாதம். இப்போ நம்ம இருக்கிறது ஜான் மாதம். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, மந்த்லிலேயே நீங்கள் வந்து கிளாரிட்டியாக இருக்கலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் ஆகஸ்ட்டில் டேப் ஆன பிறகு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, சிம்பிளான விஷயம் தான். தெளிவாக மார்க்கெட்டில் போயிட்டு 1 day 4 hour இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸில் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதா, அவ்வளோதான், அதை பார்த்துப்பேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு லோஸாக டார்கெட் பண்ணி வச்சுப்பேன், சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து போன வாட்டி நம்ம இதை வச்சுருந்தோம் போன வீக்கில். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே வரும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக டார்கெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ மந்த்லி வச்சுட்டோம். மந்த்லி வச்ச உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய செக்லிஸ்ட், ஒரு ட்ரேட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் இஆர்எல். மார்க்கெட் ஐஆர்எல்லேருந்து இஆர்எல் நகருதா இல்லை இஆர்எல்லேருந்து ஐஆர்எல் போயிட்டு இருக்கா, அங்கே நிற்குதா இல்லை போயிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வியூ தான், ஒரு வியூ தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஎம்டி அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் அது ஐஆர்எல் இஆர்எல்ன்றது 1 டேவா வீக்லியா, அதுதான் பார்க்கணும். அதான மெயின். 1 டேவா வீக்லியா, இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு. ஏன்னா வீக்லியில் நிறைய இருக்குமானும் தெரியாது, பட் பார்த்துக்கோங்க. பார்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஃபர்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. ஜஸ்ட் இங்கே சினாரியோ, லாஸ்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஐஆர்எல் கிரியேட் பண்ணிட்டு தொட்டிருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து கடைசியாக கிரியேட் பண்ண வீக்லி ஐஆர்எல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே லிக்விடிட்டி, ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இப்போதைக்கு இதுதான் இப்போதைக்கு தொட்டிருக்கு மார்க்கெட். இங்கே வரணும், நெக்ஸ்ட் இங்கே வரணும். நம்மளோட டார்கெட்ஸ் இங்கே வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து 1 டே போங்க. வீக்லியில் பார்த்தாச்சு, 1 டே போங்க. வீக்லி என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாமே கிராப் ஆகிட்டே வருது, அதோட வேலையே. சரி, அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஐஆர்எல் சிஆர்எல்ஸ் இருக்கான்னு பாருங்கள், ஏஎம்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? ஒரு ஃபாலோ ஒன் பண்ணோன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். என்ன மார்க் பண்ணணும், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மார்க் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு புரியும் மார்க் என்ன பண்ணுதுன்னு. இங்கே பாருங்கள், இது பிரேக்கர், தென் இது எஃப்இஜி. நீங்கள் எடுத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 1 டேல வந்து ஐஆர்எல் இஆர்எல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுவும் எஃப்இஜி. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பிரேக்கர். அகெயின் இங்கே இஆர்எல் கரெக்ட் பண்ணிட்டு கீழே விழும்போது இங்கேயும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டில் பிரேக்கர் தான். திருப்பி அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது ஐஆர்எல், அந்த ஐஆர்எல் வந்து மார்க்கெட் வரும்போதும் உங்களுக்கு அகெயின் ஒரு ஐஆர்எல் எங்கே இருக்குது, யாராவது ப்ரீமியமில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இறங்கிறதுக்கு முன்னாடியே. ஓகே, இதுவும் ஐஆர்எல் தான். இங்கே திருப்பி மார்க்கெட் இறங்கும் போது இந்த லோ மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாமல் சைடில் இருக்க லோஸும் ஒன்று ஒன்றா டார்கெட் பண்ணிட்டு வருவீங்க. அப்போ உங்களுக்கு அகெயின் எதனா மார்க்கெட் தரணும்ல. இந்த இடத்துல வந்துட்டு அது டிசம்பர் லாஸ்ட் 10 daysன்றதுனால கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு ஜான் போனோடனே உடச்சானுங்க. திருப்பி லோவர் ஸ்ட்ரக்சர் மாறிச்சுல்ல, மாறினோடனே இது உங்களுக்கு என்னது, தெளிவான ஓபி. இந்த மாதிரி பார்க்கணும் ப்ரோ. இந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு மார்க்கெட் புரியும் டே டைம் ஃப்ரேமில். வீக்லி காட்டிலும் டே நிறைய இருக்கும். ஏஎம்டியும் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஏஎம்டி கரெக்டாக மாட்டிருக்கும். உங்களுக்கு அக்யூமுலேஷன் தெளிவாக இருக்கு, ஓகேங்களா? இந்த ஹையை தூக்கி மேனிபுலேஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூஷனு. திருப்பி இந்த ஓபியை தொட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக உங்களுக்கு விழுந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும். திருப்பி விழும்போது எங்கே டார்கெட் வைக்கணும், இதை வைக்கணும் நம்ம. இதை நம்ம திருப்பி விழும்போது நம்ம இதை தான் டார்கெட் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோஸ் வந்து டார்கெட் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம். மிச்சத்தை எங்கே ப்ரோ பார்க்கறது, ஜஸ்ட் இப்படி போங்க. போயிட்டு
இங்க மார்க் பண்ண மாதிரியே, சாரி, இங்க மார்க் பண்ணீங்கல்ல, இதே எடுத்துட்டு வாங்க. இந்த லோ. ஓகே, இது அடுத்து வீக்லியில கூட வைக்கலாம், டெய்லியில வைக்கிறதுக்கு உங்களுக்கு படிப்படியா சொல்றேன். இந்த லோ, ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லா இருக்கு, போய் ரீச் ஆயிடும். ஓகே, இப்போ இப்படிதான் நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். நம்மளோட டிஓஎல்ஸ்லாம் ரீச் ஆகிறதுக்கு தெளிவா மார்க்கெட்ல லோஸை நம்ம கரெக்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்த்துட்டே வரணும். ஏன்னா நம்ம செல் மார்க்கெட்ல இருக்கும், தெரியுதுங்களா? மார்க்கெட் உங்க டே டைம் ஃப்ரேம்ல பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். பைல போச்சுன்னா ஃபுல்லா ஐஸ் அண்ட் ஐஸா கலெக்ட் ஆகிட்டே இருக்கும், செல்ல போச்சுன்னா லோஸா கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பிடிஆர்எஸ் சப்போர்ட் பண்ணான்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அலைன் வித் ஃபண்டமெண்டல்ஸ், அதுதான் மெயின் எண்ணம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாம பார்க்கறது வேஸ்ட். சரி, இப்போ நான் ஒன் டே பார்த்துட்டேன். இப்போ நான் எங்க செகண்ட் வீக் வர போறேன். செகண்ட் வீக் ஆஃப் ஜான் தான் அனலைஸ் பண்ண போறேன். அது நான் இவ்வளோ பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த ஜான், செகண்ட் வீக் ஆஃப் த ஜான் எங்க இது வந்து உங்களுக்கு முடியுது ஃப்ரைடே. ஓகேங்களா? நான் ஃப்ரைடே வந்த உடனே, சாரி, ஃப்ரைடே முடிஞ்ச உடனே அனலைஸ் பண்ணுவேன். இது ஓபி, இது எஃப்இஜி, மார்க்கெட்டிங் போய் டேப் ஆகிட்டு அடுத்த வீக் ஃபுல்லாக இங்கே இறங்கணும். கரெக்டாக இருக்குல்ல? புரியுதுங்களா? ஸோ இதை 4 hour 1 hourல பிடிஆர்எஸோட ஃபாலோ பண்ணுவேன். ஓபி, பிபி, எஃப்இஜின்னு அந்த பிடிஆர்எஸ் மார்க்கெட் தொடும் போது 15 மினிட்ல போயிட்டு எம்எஸ்எஸ் பார்த்துட்டு கில் ஜோன்ல எக்ஸிகியூஷன் பண்ண போறேன். இவ்வளவுதான் நான் பண்றது. எல்லாமே அலாங் வித் ஃபண்டமெண்டல்ஸோட தான். வித்தவுட் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நம்ம இங்கே தான் மண்டே போயிட்டு டேப் ஆகுதான்னு பார்க்க போறோம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ரேஞ்சை நீங்களே பாருங்களேன். இவ்வளவு தூரம் மேலே போகுது மார்க்கெட், 1000 பாயிண்ட் மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மண்டே ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடக்கும் செல்ல தொடறதுக்கு. அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு பையின்னு நினைக்காதீங்க. அது எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு. குரூப்ல நிறைய பேர் டவுட் கேட்கறதுலயும் தப்பு இருக்கு அதுல. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து டிராப் பண்ணும் போது மட்டும் ஜாலியா இருக்கு, ஆனா அது லைவ்ல நடக்கும்போது பயப்படுறீங்க. இப்படி டிராப் பண்றீங்க. எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட். நான் உங்களுக்கு பல வாட்டி என்ன சொல்லியிருக்கேன், ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ட்ரிஸே கிடைக்கும், அது டீப்பரா கூட போகும். புரியுதுங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸே. நீங்க ஒரு இடத்துல அங்கதான் என்ட்ரி போடணுமே. ஓகேங்களா? இங்கதான் செல்லும் போட்டே வருவீங்க. அதே உங்க லைவ் மார்க்கெட்ல நடக்கும்போது நீங்க பயப்படக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட்ஸை பிடிக்கிறீங்களா, பிடிச்சிக்கோங்க, வேணான்னு சொல்லல. இல்லையா, விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. பை டேஸை விட்டுருங்க, செல் டேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து செல் ஆகுது இல்லை, இதை பிடிச்சாலே போதுமானது தானே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸு. அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அதனால இது பெரிய பாயிண்டா வேற இருக்கு. உங்களுக்கு 1000 பாயிண்ட் மேலே போகும்போது பயமா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கேருந்து உங்களுக்கு இது வரைக்கும் போகுதுன்னா 1045 மார்க்கெட் பையே ஆன மாதிரி இருக்கும். ஆனா செல்ல பாருங்க எவ்வளவு செல்லா இருக்கு. மார்க்கெட் இன்னும் செல் ட்ரெண்ட்ல இருக்குன்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் நாம தான். ஓகே, ஆக மொத்தம் இப்போ செக்லிஸ்ட் என்ன சொல்றேன், உள்ள வந்தீங்களா, ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து முடிச்சுக்கோங்க. ஐஆர்டிஆர் பாருங்க, மந்த்லி, வீக்லி, டெய்லியில அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு 4 hourல போயிட்டு 1 hour 4 hour பிடிஆர்எஸை மார்க் பண்ணுங்க. எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு 15 மினிட் போங்க. எம்எஸ்எஸ் கிடைச்ச அப்புறம் கில் ஜோன்ல மட்டும் எக்ஸிகியூஷன் பண்ணுங்க, வேற எதுலையும் பண்ணாதீங்க. அலாங் வித் ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்லி. ஓகே, இப்போ டெய்லியில பார்த்தாச்சா? 4 hour உள்ள போயிடலாம். 4 hour உள்ள வந்துட்டேன் நான். இந்த 4 hourல நீங்களே பாருங்க, தெளிவா ஏஎம்டி இருக்குல்ல, டிஸ்கார்ட்ல தான் கொடுத்துருந்தோம். இவ்வளவுதான். இது மார்க்கெட் சைக்கிளோட பார்த்துருப்பீங்க. அக்யூமுலேஷன், சரி, கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், இதான் நடக்க போகுது நம்மளுக்கு. இது என்னது, டே ஓபி. சரி, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், வச்சுக்கோங்க. இந்த டே ஓபியும் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இருக்கட்டுமே. நம்ம என்ன இங்க பண்ண போறோம், மண்டே உள்ள வர போறோம். ஏன்னா ஃப்ரைடே தானே மார்க்கெட் முடிஞ்சது. நம்மளோட எய்ம் என்ன, நீங்க பாத்துட்டீங்கல்ல, இங்க உள்ள போனோம், அதுக்கப்புறம் எதனா இங்க 1 hour 15 மீட்டர் சக்சஸ் சேஞ்ச் ஆன பிறகு இறங்கணும். இது ஃபுல்லா ஹெச்ஆர். இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு தாண்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாரும் இருக்கிறதுனால. இப்போ நம்ம ஃப்ரைடே சார்ட் பார்க்குறோம்னா மார்க்கெட் எங்க முடிஞ்சது, இது முடிஞ்சிச்சு. 3:30 7:30 இங்க இருக்கு. 11:30 1 hour கழிச்சு தான் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ உள்ள போறோம். 1 hour போன உடனே நீங்க பண்ண வேண்டிய வேலை டிடிஓ, ட்ரூ டே ஓப்பன் மார்க் பண்ணணும். 6th மண்டே நம்ம எப்பவுமே உள்ள போகும்போது 12:30 கில் ஜோன்ஸ். ஓகேவா? 12:30 கில் ஜோனுக்கு உள்ள போங்க. அதாவது லண்டன் கில் ஜோன் 12:30க்கு. சரி, 1 minute வந்துட்டு. ஓகே, டிடிஓ மார்க் பண்ணுங்க. அதை என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு கலர்ல வச்சுக்கோங்க. 10:30 கேண்டில் நியூயார்க்கோட நைட்டு 12 மணின்றதா டிடிஓ, அதனுடைய ஓப்பன் பிரைஸ். செல் கேண்டிலும் ஓப்பன் பிரைஸ் மேல இருக்கும். ஓகே,
ஏன்னா நம்ம பை டே பார்க்க போறோம்னா டிடிஓ கீழே கிடைக்கும், செல் டே பார்க்க போறோம்னா டிடிஓ மேலே கிடைக்கும் பிடிஆர்எஸ். ஓகே, இப்போ இங்கே லைன் பாருங்க, போட்டுக்கோங்க டிஃபரன்ஷியேட் ஆஸ் ஆரஞ்சு கலர். ஓகே, நெக்ஸ்ட் 15 மினிட்ல போயிட்டு என்ட்ரிஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம இங்கே பை தான் பார்க்க போறோம், நம்மளோட ஓவரால் ட்ரெண்ட் செல்லு தான். ஆனால் நம்ம இங்கே பை பார்க்கறது ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஓபியை தொடர வரைக்கும் நம்ம பை தான் பார்த்தாகணும். ஓகேங்களா, இல்லை ட்ரேட் பண்ணாதீங்க, ரீட்ரேஸ்மெண்ட் வேணாம்னா விட்டுருங்க, கவுண்டர் ட்ரெண்ட் பிடிக்கலாம்னா விட்டுருங்க. ஏஎம்டி சிம்பிள் டிரைடு ப்ரொட்ராக்ஷன் இருக்குங்க. என்ன நடந்திருக்கு பாருங்க, ஃபுல்லா கன்சல்டேஷன் மார்க்கெட் இங்க இருந்து ஃபுல்லாவே பொறுமையா மேல போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஹெச்ஆர் மார்க்கெட்டா இருக்கும்போது 1 ஹவர்ல எதனா எஃப்இஜி ஸ்டாப் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து எதனா ஒரு பூஸ்ட் பண்றது. மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது ஹெச்ஆர்ல தான் இருக்கும், ஏன்னா உங்களோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே எல்லாரும் நடக்குது இல்ல. அப்ப நீ 1 ஹவர்ல எதனா இருக்கான்னு பார்த்துட்டே வந்தாதான் உங்களுக்கு வாய்ப்புகள் ஜஸ்ட் ஒரு 15 மினிட் 5 மினிட்ல கன்வெர்ட் ஆகும். எங்கேயுமே இம்பேலன்ஸே இல்லை. இம்பேலன்ஸ்னா எஃபிஜிஸ் எதுவுமே இல்லை, மார்க்கெட் கரெக்டாக பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கு. சரி, 1 ஹவர்ல எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ நீ 15 போயிடுங்க. அதான் ஃபர்ஸ்டே பண்ணோம், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாமே வந்தேன். 15 மினிட்ல போயிட்டு 12:30 உள்ள போங்க. 12:30 கேண்டில் இதுதான் சரிங்களா. 12:30 உள்ள போகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு டிடிஓ கீழே மார்க்கெட் வந்து போயிடுச்சு, மேனிபுலேஷன் ஆயாச்சு. 12:30 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த எஃபிஜி சொல்றீங்களா? அது 1:30 ப்ரோ, அது டேப் ஆனது 14:30, அதாவது 16:30 4:30. நான் லண்டன் பார்த்துட்டு இருக்கேன். அது நீங்க சொல்றது புரியும், லண்டன் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க எதுவுமே இல்லை. ஓகேங்களா, பட் மார்க்கெட் மேல போகணும்னு ஷுவரா எப்படி சொல்றோம், இந்த பிடிஆர் நம்ம போய் ஆகணும், அதுக்காக தான் சொல்றோம். அந்த ஒரு ஸ்ட்ராங் தான் நம்மளுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஃபுல்லா கன்சல்டேஷனா இருக்கு ப்ரோ, இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்காதீங்க. இதுல போய் நான் 5 மினிட்ல பிரேக்கர் பார்ப்பேன், 5 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்ப்பேன், தேவையே இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட் அப்படியே போதா விட்டுருங்க, அவ்வளோதான். என்ட்ரி இல்லை, லண்டன்ல என்ட்ரி இல்லை. லண்டன் அரௌண்ட் 4 o'clock இங்க மூட்ரோம் சாட்டை. நெக்ஸ்ட் நம்ம அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல இருக்கும்போது ஒரு எஃப்இஜை டேப் பண்ணிட்டு போறான், ஆட்டுக்கும் மேல அடிச்சிட்டானுங்க. சரி, இப்போ இந்த லெவலை பாத்தீங்களா, 936 பாயிண்ட் 93 பிப்ஸ். அதுவும் நீங்க எங்க இருந்து பார்க்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் 12:30 வந்து பார்க்கணும். இந்த 12:30 கேண்டிலுக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இது ஃபுல்லா பாருங்க, 1130 பாயிண்ட்ஸ், 113 பிப். ஸோ நியூயார்க்ல ட்ரேடே பண்ணக்கூடாது, தான் நம்ம ரூலே. மோசம், மார்க்கெட் ரொம்ப மோசம், அநியாயத்துக்கு மேல போயிடுச்சு. உஷாரா இருக்கணும். நியூயார்க்ல பண்ணக்கூடாது மீன்ஸ் பண்ணலாம், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஐசோல் லோஸ்லாம் கரெக்டா கேப்சர் ஆகாது. மார்க்கெட் வந்து ஒரு 2 hour கொடுத்தாலே வெளியே வரதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா ப்ரோ ட்ரெண்ட் தான் பண்ண போறோம், இவ்வளோ ரேஞ்ச் இருக்கக்கூடாது. இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ் சிபிடிஆர் பார்த்தோம், இந்த சென்ட்ரல் பேங்க் டெலிவரி அல்காரிதம் சொல்லுவாங்கல்ல, ஒரு லண்டன் மார்க்கெட்னா 60 தான் இருக்கணும் பிப்ஸ். அதுக்கு மேல போச்சுன்னா நியூயார்க் பார்க்கலாம். எஸ்டிஎஃப்ல வந்து உங்களுக்கு திரும்பவும் தான், பட் ஒரு மினிமம் லெவல்ல பாத்துக்கோங்க. ஏன்னா நியூஸ் இருக்காது மண்டேஸ்ல, அதனால சொல்றது. டியூஸ்டே வெனஸ்டே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இங்க 6:30 கேண்டில் பாருங்க, 6:30 அரௌண்ட் 6:30 இங்க உள்ள வரும். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க கிளியரா பாருங்க. இது எம்எஸ்எஸ், உங்களுக்கு இது ஓபி. நான் உங்களுக்கு 5 மினிட் வேணா கிளியரா காமிக்கிறேன் பாருங்க. இது ஓபி 5 மினிட்ல பார்த்தா தெளிவா இருக்கும். தெரியுதா ப்ரோ? இங்க ஃபர்ஸ்ட் ஏன் எடுத்தன்றது தெரிஞ்சுக்கோங்க. 4 ஹவர்ல நம்மளுக்கு அங்க பிடிஆர் இருக்கு. என்ன பிடிஆர் இருக்கு? இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் தெரியுதுங்களா? டே பிடிஆர் மட்டும் வச்சுலாம் எடுக்கல, இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அடுத்து 1 ஹவர்ல வரேன். 1 ஹவர்ல வந்தேன்னா அந்த இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்ப டேப் ஆயிருக்கு அன்னைக்கு தான். ஓகேங்களா, மறுநாள் தான் இந்த இடத்துக்கு போயிருக்கு. அது அப்புறம் வருவோம், பத்தி நம்ம இங்க தானே பாக்குறோம். இங்க எனக்கு கிடைச்சது என்ட்ரி 5 மினிட்ல. ஓகேங்களா, ஸோ இப்போதான் நம்ம இங்க என்ட்ரி எடுக்க போறோமே. என்ன ஃபேர் வேல்யூ கேப்? 4 ஹவரோட ஐஎஃப்இஜி. சரி, இப்போ இங்க என்ட்ரி நம்ம எடுத்து ட்ரைன் பண்ணணும், இதான் மேட்டர்.
எக்ஸாக்டாக உங்களோட என்ட்ரி பாயிண்ட் போட்டாச்சு. நம்ம 5 மினிட்ல வந்துட்டோம்ல. 5 மினிட்ல உங்களுக்கு இங்கே எஃப்இஜி தானே இருக்குது. 15 மினிட்ல தானே அது ஓபி. 5 மினிட்ல கன்வெர்ட் பண்ணுற என்ட்ரியை இங்கே உங்களுக்கு இதான் எஃப்இஜி. இந்த எஃப்இஜியில் நீங்கள் எடுக்கிறீங்க என்ட்ரியை. எஃப்இஜியில் நீங்கள் என்ட்ரி எடுத்தது டைம் பார்த்துக்கோங்க. கில் ஜோன் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, பர்ஃபெக்ட். இதான் உங்கள் கில் ஜோன் டைம். ஓகே, இதில் இருந்து நம்ம மினிமம் ஆமாம் ப்ரோ, நியூஸ் தான் ஃபண்டமெண்டல்ஸ் வர இந்த இடத்துல உங்களுக்கு மினிமம் டிபி வரணும். ஓகேவா? இந்த இடத்துல மினிமம் டிபி வரணும். பட் நமக்கு ஆல்ரெடி இவன் ரொம்ப பண்ணிட்டான். இந்த இடத்துல வந்து பயங்கரமா போயிட்டான். அதனால இப்போ இதை மட்டும் நீங்க வச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ப்ரோ சாரி, நியூஸ்லாம் கிடையாது. மண்டே தானே, மண்டே நியூஸஸ் இருக்காது. அது ரேண்டமா உங்களுக்கு நல்ல ஒரு புஷ் கொடுத்த கேண்டில். எப்பனாம நடக்கும். நார்மல் கேண்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும். நானும் தெரியாம சொல்லிட்டேன். நியூஸ்லாம் கிடையாது. ஸ்ட்ரக்சர் ஐ ப்ரோ, கன்சல்டேஷன்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் இந்த லோ வைப்போமா. நம்மளுக்கு மொத்தமா அடிச்சது இவ்வளவுதான். இந்த மாதிரி அடிச்சுட்டு திரும்பி போகுதுன்னா சிம்பிளா சொல்றேன், அட்லீஸ்ட் 3 ஆறாவது புக் பண்றேங்க டக்குன்னு. ஓகேங்களா? திருப்பி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன், உட்காந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா 3 to 2 ஆறாவது மினிமம் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 2.5 ஆர் 3 ஆர் புக் பண்ணுவேன். 2.5 ஆறாவது மினிமம் புக் பண்ணுவேன். ஏன் மார்க்கெட் வராதுன்றனா நம்ம அதை முடிவு பண்ணி தான் எடுக்கிறமே ட்ரேடு. லண்டன் மார்க்கெட் ஓவர் டேமேஜ் பண்ணியாச்சு. நியூயார்க்ல வந்தா வரும், இல்ல போயிடும். ஸோ இவ்வளோ கிடைச்சதே பெரிய விஷயம். அதனால சொல்றேன் நான். ஸோ இங்க வந்து 2.5 ஆர் புக் பண்ணிக்கோங்க. அது ஓவராலா 4 ஆர் போச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன் 2.5 ஆர் மட்டும் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதுவாவது புக் பண்ணுங்கன்னு சொல்றேன், விட்டுறாதீங்கன்ற. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க கேட்ட மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கவே இல்லை, மறந்துட்டேன். போயிட்டு பார்த்தலாம். ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி நமக்கு தேவை 6th Jan. அன்னைக்கு யூரோ தான் லீவு. ஓகே, டியூஸ்டே பாருங்க 8:30 PM 2 நியூஸ் இருக்கு. யூஎஸ்டி ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ, ஜோல்ஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ். ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ மீன்ஸ் உங்களுக்கு வந்து பிசினஸ்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே 50 அபோவ் இருக்கணும். இங்க போட்டிருப்பாருங்க, above 50 indicates industry expansion, below 50 indicates contraction. 50க்கு மேல இருந்தாதான் எப்பவுமே நல்லது. அது வந்து DXY டாலர் இண்டெக்ஸ் பை ஆக வைக்கும். டாலர் வந்து பை ஆகணும் அர்த்தம். உங்களுக்கு ப்ரீவியஸ் 52.1, ஃபோர்காஸ்ட் 53.5, ஆக்சுவல் வந்து இன்னும் நல்லா வந்திருக்கு. ஃபோர்காஸ்ட்டை விட நல்லா வந்திருக்கு. ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சின்னு அதிலே போட்டிருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி. குட் ஃபார் கரன்சி மீன்ஸ் யூஎஸ்டி வந்து உங்களுக்கு நல்லா பை ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜோல்ஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ். நம்பர் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் டியூரிங் த ரிப்போர்ட்டட் மந்த் எக்ஸ்க்ளூடிங் த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி. ஜாப் ஓப்பன் ஆனது, வேகன்சி இருக்கிறது வந்து ரிப்போர்ட்டட் மந்த்ல எவ்வளோ இருக்கு. ரிப்போர்ட்டட்னா ப்ரீவியஸ் மந்த்ல, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி இல்லாம. ஓகேங்களா? அதை பத்தி பேசுவாங்க இங்க. அதுவும் பாசிட்டிவா இருக்கு. ஜாப் மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், மார்க்கெட் இன்னும் பையா தான் ஆகும். இந்த 2 நியூஸ் தான் நம்ம பார்க்க போறது 8:30 PM. ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிடணும், ஏன்னா ஒரு டே ஃபுல்லா முடிச்சாச்சு. நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு பாருங்க, கரெக்டா ரீடெஸ்ட் பண்ண நினைச்சாங்க. உள்ள போயாச்சா இந்த ஓபிக்குள்ளார. இப்போ 4 வராங்க. சரி, 4 வந்த பிறகு உங்களுக்கு மார்க்கெட் நைட்டோட நைட்டா மேலே போயாச்சு. இது ஃபெயில்டு. ஃபெயில்டு மீன்ஸ் உங்களுக்கு இன்னும் இங்க இருக்கு, ஃபெயில்டு ஆகல, இங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்எல் இங்க இருக்கு. இது 1 2 3 இங்கதான் எஃப்இஜி, எஸ்எல் இங்க இருக்கு. நான் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்றேன். அகைன் 1 hour போறேன், ஏன்னா டிடிஓ மார்க் பண்ணணும். 12:30 கேண்டில் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் பார்க்கணும். 1 hourல போகும்போது இங்க எனக்கு அகைன் ஒரு பீரியடே கிடைக்குது. ஸோ அந்த 4 hour எடுத்துட்டேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரெஸ்மெண்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிஆரே அட் த டாப் ஆஃப் ப்ரீமியம்ல கிடைக்குது. எக்ஸாக்ட்லி டேப் ஆன டைம் அந்த டேப் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன். 2:30 தான் டேப் ஆகுது. இப்போ எனக்கு இங்க டிடிஓ எங்க இருக்கு, 10:30. ஓகே, அதான் 10:30. டிடிஓக்கு மேலே தான் செல் கிடைக்கும். அதனால தான் டிடிஓ மார்க் பண்றேன். டிடிஓ மார்க் பண்ணா உங்களுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். தெரிஞ்சுக்கலாம் நீங்க எங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் இருக்கா. டிடிஓக்கு மேலே தான் பிடிஆரே செல் கிடைக்கும். டிடிஓ கீழே தான் பிடிஆரே பை கிடைக்கும். 1 hourல இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 15 மினிட் போய் என்ட்ரி எடுக்கலாம்.
எம்எஸ்எஸ் பாருங்க, சிம்பிள், அவ்வளோதான், வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. again உள்ள டேப்பு எஃப்இஜி ஃபால். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து 12:30க்கு பாருங்களேன், 12:30 இங்க இருக்கு, உங்களுக்கு டேப் ஆகிறது 2:30, மார்க்கெட் வந்து 4 o'clock இங்கே முடிஞ்சிருது. அப்போ எம்எஸ்எஸ் வந்து லேட் லண்டன்ல தான் கிடைக்குது, உங்களுக்கு டேப் ஆகிறது யூஎஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு செஷன் டு ஒரு செஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 4 ஹவரை பார்க்கணும், ஒரு வாட்டி 1 ஹவரை பார்க்கணும், அப்புறம் தான் நீங்கள் வரணுமே. ஏன்னா எதனா ஒரு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால சொல்கிறேன், டியூஸ்டேவே சொல்கிறேன். இது உங்களுக்கு என்ன கேண்டில் 15:30, இது உங்களுக்கு முடியறதுக்கே 7:30 ஆகிடும். ஜஸ்ட் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி கேண்டில் இதை பார்க்கலாம்ல, 11:30 to ஒரு 3:30 கேண்டில் என்னாச்சுன்னு பார்க்கலாம்ல. பார்த்துட்டு இப்போ 1 ஹவர் வாங்க, 1 ஹவர் வந்தீங்கன்னா கடைசியாக 5:30 to 6:30 வரையும் என்னாச்சுன்னு தெளிவாக பார்த்துக்கலாம். கேண்டில்ஸ் கரெக்டாக 1 ஹவர்லேயே ஒரு லோ அடிச்சு எம்எஸ்எஸ் கிட்ட வந்தாச்சு, பார்த்தாலே லைட்டாக தெரியுது. இப்போ 5:30 to 6:30 இந்த கேண்டில் முடியுது. இப்போ இங்கே எனக்கு ஐஓஎஃப்டி கிடைக்குது. இந்த மாதிரி எதனா ஒன்று கிடைக்கும், அதுக்காக தான் நான் வர சொல்கிறேன். ஷோராக நமக்கு வந்து இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது, நம்ம பார்த்தா தானே அது சொல்லவே முடியும். ஐஓஎஃப்டி 1 ஹவரில் நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி ஒரு 1 ஹவரில் ஆல்ரெடி 1 டே ஓபியில் ஒரு 4 ஹவர் இன்வர்ஷன் எஃப்இஜி பார்த்துட்டேன், 1 ஹவர் எஃப்இஜியும் பார்த்துட்டேன். அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு ஐஓஎஃப்டியும் டேப் ஆகுது. அப்போ எனக்கு இன்னும் ஷோராக இருக்குல்ல என்ட்ரிஸ், இதெல்லாம் காலியாகும், இதெல்லாம் காலியாகும். பட் இந்த ஒரே ஒரு பெரிய எல்லார் கேண்டில் காலி ஆகிற லோ வரைக்கும் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கு மேலே பாருங்க அடிச்சு தூக்கியிருப்பாங்க என்ட்ரி. சரி, இப்போ நான் வந்து 5 மினிட்ல பண்ண போகிறேன், 5 or 15 ஏதோ ஒன்று, 5 minute or 15 minutes. ஏன்னா 1 ஹவர்லேருந்து நம்ம என்ன பார்ப்போம், 1 day 1 hour 5 minute போவோம்ல, அதனால 5 minute சொன்னேன். அது ஒரு அலைன்மெண்ட், சும்மா நம்ம செக் பண்ணா செக் பண்ணிக்கலாம். 15லேயே உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைச்சது நீங்களே பார்த்தீங்க, இங்கே 5 minute பாருங்க. இந்த லோ டு ஹை கன்சல்டேட் லோ உடைச்சாச்சு, இந்த லோ உடைச்சாச்சு. 1 hour ஐஓஎஃப்இடி தென் ஃபால், திருப்பி ஒரு ஐஓஎஃப்இடி எடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஓஎஃப்இடி வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஐயர் டைம் ஃப்ரேம்ல இருந்து தொட்டு வந்துட்டு திருப்பி ஐஓஎஃப்இடி கிரியேட் ஆகலாம். ஆல்ரெடி ஐயர் டைம் ஃப்ரேம்ல எதனா ஒரு பிடிஆர்ஐ மார்க்கெட் டேப் ஆகிட்டு அகைன் உங்களுக்கு அந்த பிடிஆர்ஐ டேப் ஆன பிறகு எல்டிஎஃப்ல ஐஓஎஃப்இடி இருக்குன்னா எம்எஸ்எஸ் இல்லைன்னா ஒன்று நீங்கள் எடுக்கலாம், கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஸ் இருக்கு. இதான் அந்த ஐஓஎஃப்டி கிளியர். நம்ம என்ட்ரி பாயிண்ட் இந்த ஹை. ஓகே, நெக்ஸ்ட் 7:25 தான் எடுத்தோம், அதில் நீங்கள் ஷார்ட் பொசிஷன் வச்சு பாருங்க. 403 ஸ்ட்ரக்சர் ஐஎஸ்எல், தென் டிபி ப்ரீவியஸ் ஈக்குவல் லோஸ், இங்கே ட்ரெண்ட் லைனும் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. இதை சொல்கிறேன் நான், ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இப்போ நம்ம இங்கே வைக்க போகிற டிபி இந்த லோவாக வைக்கணும், இந்த ஈக்குவல் லோஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் லோவாக வைக்கணும். நிச்சயமாக ரீச் ஆகிடும் இந்த மாதிரி லோஸ்லாம். இதான் ப்ரோ நியூஸ் 8:30 கேண்டில். நம்ம நியூஸ் கேண்டில் சொன்னோம்ல, இங்கே தான் நியூஸ் இருக்கு, இருந்திருக்காரு கரெக்டாக நியூஸ் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிட்டானா. ஏன்னா டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தது ரேட்டா, பார்த்தீங்கல்ல. இப்போ போய் நியூஸை பாருங்க, ரிலீஸ் ஆனது இங்கே பாருங்க. 52லேருந்து 53ன்றது ஐ ஃபோர்காஸ்ட்டை விட இன்னும் நல்லாவே வந்திருக்கு, ஆக்சுவல் கிரேட்டராகவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டாலர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அகைன் இங்கே 7.84லேருந்து 7.73ன்றது கம்மியாக வரும்னு போட்டிருக்கு, பட் டாலர் பை ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே பையில் உங்களுக்கு முடிஞ்சதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் காமிச்சிடும். ரெண்டுமே பையில் முடிஞ்சதுனால உங்களுக்கு சிம்பிளான விஷயம், டிஎக்ஸ்ஐ பை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ யூரோ யூஎஸ்டி ஜிபிஎஸ்டி கீழே விழுந்துடும். அதான் இங்கே எவ்வளோ பெரிய ஃபால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எம்எஸ்எஸ் இருக்குது, 1 hour எஃப்இஜி, 1 hour ஐஓஎஃப்இடி, தென் 5 minute ஐஓஎஃப்இடி வித் கில் ஜோனு நியூயார்க்கு நியூஸ் கேண்டில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே மேக் பண்ணலாம் 6 hour. ஓகேங்களா, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு. நம்ம இங்கேயே பார்த்தோம், இது ஒரு 2.5 hourனு வச்சுக்கோங்க, அது அடிச்சது பெருசா, ஜஸ்ட் ஒரு 2.5 hour, இது ஒரு 6 hour, அவ்வளோதான். உங்களுக்கு இது 8.5 hour வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், 1 day பண்ணணும். அந்த ரியாக்ஷனை பார்க்கணும்ல. 1 day பக்காவா ரியாக்ஷன் ஆயிருக்கு, செல் ரிஜெக்ஷன், சாரி பை ரிஜெக்ட் ஆயிட்டு, அதை பை ரிஜெக்ஷனா விக்கு பை போகாமல் ரிஜெக்ட் ஆயிட்டு செல்லில் தான் முடிஞ்சிருக்கு, நல்லா பாடி க்ளோஸ் போரா இருப்பாங்க.
4Rல பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிடிஆர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு எஃப்இஜி இருக்கு. சரி, அந்த எஃப்இஜி டேப் வேணா எடுக்கலாம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருங்க. இங்கே முடிஞ்ச மார்க்கெட் எதனா டேப் ஆகலாம் டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் லைவ் மார்க்கெட்டில் மார்க் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இது ஒரு ஐஓஎஃப்டியாக மாறலாம்ல அகைன். இப்போ திருப்பி ஒரு 1 hour போங்க. நீங்கள் இப்போ வெனஸ்டே பார்க்குறீங்க, டியூஸ்டே முடிஞ்சிச்சு, வெனஸ்டே பார்க்குறீங்க. இப்போ ஆல்ரெடி இங்கேயே வந்து ஒரு ஐஓஎஃப்டி திருப்பியும் டேப் ஆகுது, தெரியுதா? சரி, இப்போ இங்கே ஆல்ரெடி அது ஒரு டேப் ஆயிடுச்சா? இங்கேயும் பாருங்க ஒரு பிரேக்கர். இதுதான் நான் பிரேக்கர் சொல்கிறேன். ஏன் அதை பிரேக்கராக மார்க் பண்ணுறேன்னா, இதெல்லாம் ஓகே, பட் இந்த ஒரே ஒரு கேண்டலுக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஐல எஸ்எல் உங்களுக்கு இந்த லோட என்ட்ரி இது 1 hourலேயே ஸ்விங் எடுக்குன்னு எடுத்துக்கலாம். இது நமக்கு எதுக்குடா யூஸ் ஆகும்னா, மார்க்கெட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. 1 hour எஃப்இஜி, 1 hour ஐஓஎஃப்இடி, 1 hour பிரேக்கர், அகைன் இங்கே யூனிகார்ன் மாடல் எஃப்இஜியோட சேர்ந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி தருது. மார்க்கெட் இன்னும் செல்ல தான் இருக்கு. நீ ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் போ, எல்டிஎஃப் நல்லபடியாக ட்ரேட் வந்து 5 minute 15 minute கடைசி எக்ஸிபிஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன் இதெல்லாம். சரி, இப்போ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இது நியூஸ் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெனஸ்டே 6:45 ஒரு நியூஸ் இருக்கு, 7க்கு ஒரு நியூஸ் இருக்கு. இந்த 6:45 நியூஸ் வேஸ்ட். அது எதுவும் ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணாது. மேக்ஸிமம் எதுவும் பண்ணாது. எப்போ தான் பண்ணுவான், அது வந்து ரொம்ப பண்ண மாட்டானுங்க, இம்பாக்ட் இருக்காது. சரி, அது என்ன சொல்றது கேட்போம். கம்மியாகும்னு போட்டிருக்கு, டிஎக்ஸ்ஒய் வந்து செல் ஆகும்னு போட்டிருக்கு. ப்ரீவியஸோட ஃபோர்காஸ்ட் கம்மியாக இருக்கு, ஆக்சுவலும் கம்மியாக தான் வந்திருக்கு. அது என்னன்னு பாருங்க. Estimated change in the number of employed people during the previous month, excluding the farming industry and government. அப்போனா என்ன, பிரைவேட் செக்டரை பற்றி சொல்கிறான்னு அர்த்தம். ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியும் இல்லை, கவர்மெண்ட்டும் இல்லை. Estimated change in the number of employed people during the previous month. ப்ரீவியஸ் மந்த்தில் எம்ப்ளாய்டு பீப்புள் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு எவ்வளோ மிச்சம் இருக்காங்க, எம்ப்ளாய்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரான். சிம்பிளாக வேலைக்கு போகிறவங்க. அதில் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி எடுத்துடுறாங்க, கவர்மெண்ட் எடுத்துடுறாங்க. அது மிச்சம் எடுத்து ப்ரைவேட் தான். அதை வந்து யூஸ்வலாக மந்த் பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபெனஸ்டேனிங் சொல்லுவாங்க ப்ரைவேட்டை பற்றி. நான் ஃபார்ம் பேரோல்னா ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து என்எஃப்பி, ஃப்ரைடே வரலாம் என்எஃப்பி, அதில் ஃபார்மிங் தவிர்த்து மிச்சம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரி, நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். இதான் ரொம்ப முக்கியம். இது கூட வேஸ்ட்டு, ஏன்னா ப்ரைவேட் தான் இது. சரிங்களா, இது அவ்வளோ கண்டுக்க மாட்டானுங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் முக்கியம். வாரம் வேலைக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வரும். ஏன் இப்போ வேலைக்கிழமை வரலன்னா, 29th December 2024 யூஎஸோட பழைய பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுனால நேஷனல் டேவா தேர்ஸ்டே அறிவிச்சாங்க. January 9 நான் மார்க்கெட் லீவ்னு சொன்னது காரணம் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட்லாம் இறக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணுறதுக்காக நேஷனல் டேவா அறிவிச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஈவன் சென்ட்ரல் பேங்கான ஃபெடரல் ரிசர்வும் லீவ் விடுவாங்க. அப்போ நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம் யூஎஸ்டி லீவ்னா. அதனால தான் இந்த வாரத்தில் தேர்ஸ்டே ட்ரேடே கிடையாது. ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட்டே இல்லைன்ற பட்சத்தில் அந்த தேர்ஸ்டே வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே வெனஸ்டே தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. அதனால தான் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் எப்பவுமே தேர்ஸ்டே வரது வெனஸ்டே வச்சிருக்கு. ஓகேங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கோ அப்படியே தான் எடுத்துக்கணும். ப்ரீவியஸோட ஃபோர்காஸ்ட் வந்தே தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எதனாலன்னு வந்து புரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே பார்க்கணும்லாம் சொல்ல மாட்டேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. சரிங்களா, சாரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கவங்க கிளைம் பண்றாங்க, தப்பா சொல்லிட்டேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து கிளைம் பண்ண சொல்லுவாங்க. வாரம் யூஎஸ்ல வந்து கிளைம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அங்க வந்து அதுக்கு சலுகைகள் உண்டு, சம்திங் அமௌண்ட் அந்த மாதிரி உண்டு. அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கும் அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு. அவங்க எதனா வேற எதனா கிளைம் பண்ற வரைக்கும், ஜாப் போற வரைக்கும் இதை வாங்கிக்கலாம். அது கம்மியானதான் நாட்டுக்கு நல்லது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், எனக்கு வேலை இல்லைன்னு நான் போய் கிளைம் பண்றேன், அது வந்து கம்மியானதான் நல்லது நாட்டுக்கு. வேலைக்கு போனாதான் நல்லது. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நீங்க என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு மேட்டரே. அதனால தான் உங்களுக்கு வந்து இங்க கம்மியாயிட்டோம், கிரீன்ல இருக்கு. இதான் ரீசன். இல்லைன்னா நம்ம ரெட்ல தான் காமிக்கணும். அது இங்க கம்மியா இருக்குல்ல, ஏன் ரெட்ல காமிக்கல? சரி, ஏன் அங்க கிரீன்ல காமிக்கல? ரெட்டு தானே காமிக்குது. இங்க மட்டும் பாருங்க, கம்மியானா என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து கிரீன்ல காமிக்குது. இதான் ரீசன். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இங்கேயே போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம், இதுல இருக்கு பாருங்க. The number of individuals who filed for unemployment insurance for the first time during the past week. Actual less than forecast is good for currency. ஆக்சுவல்னா நியூஸ் அப்போ வரது டேட்டா. லெஸ் தென் ஃபோர்காஸ்ட்டை விட கம்மியா இருந்தா நல்லதுன்னு போட்டுறான். இது மாதிரி இருக்கு நியூஸ்ல. நீ இதை பாருங்களேன். ஏடிபி ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி. ஆக்சுவலோட கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் வந்து குட் ஃபார் கரன்சின்றான். ஆனா இங்க என்ன சொல்றான், ஆக்சுவல் லெஸ் தென் ஃபோர்காஸ்ட். இப்போ புரியுதா நான் ஏன் அப்படி எடுக்கணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு? ஸோ அதை பார்த்துக்கோங்க.
இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிறது என்ன, மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற மாதிரி தான் டேட்டா வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், செல் ஆகும். அது ஆச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா டாலர் பை ஆனால் இங்கே செல் ஆகும். இது என்ட்ரியோட அலைன்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். 15 மினிட் போயிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். இது என்னதுன்னா ஒன் ஹவர் பிரேக்கர். இது 1 ஹவர் ஐஓஎஃப்இடி. எல்லாமே பக்காவா இருக்கா? நம்மளுக்கு இன்னும் டார்கெட்ஸ்லாம் இங்கே ஃபுல்லாக இருக்கு. ஹெச்ஆர் மார்க்கெட். சரி, இப்போ இங்கே நான் எப்படி என்ட்ரி எடுக்க போறேன்றதை சொல்றேன். ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், PO3 பார்ப்பேன். TDO மார்க் பண்ண 1 ஹவர்ல மறந்துட்டேன். சரி, 15 மினிட்ல மார்க் பண்ணிக்கலாம். 10:30 கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் மேலே தான் இருக்கும். ஏன்னா இதை சுற்றி தான் எனக்கு என்ட்ரி கிடைக்குது, வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்கிறேன் இதை மார்க் பண்ணுவேன். சரி, இங்கே பாருங்க, எக்ஸாக்டா ஒரு ஏஎம்டி எம் இதுக்கு மேலே மேனிபுலேஷன் ஆகுது போயிட்டு. டிடிஓவும் எம்எஸ்எஸ் கிடச்சாச்சா? எம்எஸ்எஸ் கிடச்ச உடனே ஒரு ஐஓஎஃப்இடி. இங்கே தான் நம்ம என்ட்ரி. அவ்வளோதான், சிம்பிள். புரியுதுங்களா? இங்கே என்ட்ரி எடுங்க, ஷார்ட் பொசிஷன் பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. நான் என்ட்ரி எடுக்கிறது இங்கே லண்டன்லேயே எடுக்கிறேன். நியூயார்க்கில் தான் நியூஸ். புரியுதுங்களா? நியூயார்க்கில் நியூஸ்னா லண்டன்லேயே எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24697 697. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐயே நான் எஸ்எல் வைக்கிறேன். ஏன்னா இங்கே மேனிபுலேஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் வருது. ஸோ சிக்ட் எஸ்எல் இஸ் அலவுட். டிபி கன்ஃபார்மாக சொல்கிறேன், டிபி வந்து நான் இங்கே வச்சிருப்பேன். அவ்வளோதான். நான் இங்கெல்லாம் வைப்பேன்னு தெரியாது, அது அடிச்சிடுது. எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, லோ டைம் ஃப்ரேம்லுக்காக சொல்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம்னா இதுதான், டேரெக்டாக இந்த இடம் தான். லோ டைம் ஃப்ரேம்ல இது ஃபுல்லாக ஈக்குவல் லோஸாக இருக்குல்ல, 1 2 3 4 சொல்லி ஈக்குவல் லோஸாக இருக்குல்ல. ஸோ அதனால சொல்கிறேன் இங்கே வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. மிச்ச நேரத்தெல்லாம் இங்கே வைக்கிறதுல வாய்ப்பு இல்லை. சரி, அதை பாருங்க. இந்த மாதிரி விழும்போது நான் இல்லை, யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இவ்வளோ வருது, மார்க்கெட் நல்லா அடிச்சு கீழே இருக்குது, ஓப்பன் ஆனால் இதுவாக இருக்குது. அப்போ நான் இங்கே க்ளோஸ் பண்ணுவேன், இன்னும் கீழே தான் விடுவேன். அதுக்கு மேலே விடுவேனான்றத டவுட்டு. இதெல்லாம் தான் போய் சொல்லக்கூடாது. நான் இன்னும் இங்கே விடுவேன் இங்கே விடுவேன் சொல்லக்கூடாது, அது தப்பு. ஓவராலாக எனக்கு ஒரு பெரிய டார்கெட்டு எல்டிஎஃப்ல அன்றைக்கே ரீச் ஆகுதுன்னா எனக்கு அது வரைக்கும் போதும். இதெல்லாம் பிடிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். பஸ் எதை சொல்கிறேன்னா, இங்கே இருக்கு வேறு இந்த குட்டி வந்து இது இந்த 300 பிடிப்பேன், வாய்ப்பு இல்லை. சும்மா கீழே போவோம், எங்கே நான் க்ளோஸ் அடிக்கணும் அது நம்ம அப்போ லைவ்ல இருக்க அவங்க சைக்காலஜி எனக்கு தேவை இது. ஸோ 150 ரிஸ்க்கு, ப்ராஃபிட்டு 1174. ரிவார்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவா 7.7. தாராளமாக போதும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, இது ஒரு ப்ராஃபிட்டு. இங்கே என்ன டவுட் இருக்கா? கிளியராக இருக்குல்ல? நான் இங்கே 1 ஹவரில் பிபி மார்க் பண்ணேன், ஐஓஎஃப்டியோ மார்க் பண்ணேன். அதுக்கடுத்து 15 மினிட்ல வந்து டிடிஓ மார்க் பண்ணி ஏஎம்டி பார்த்துட்டு ஐஓஎஃப்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன பிறகு தான் எடுத்திருக்கேன். லண்டன் கில் ஜோனில் டைம் பார்த்தீங்கன்னா 1:30. என்ட்ரி ரீச் ஆனது கரெக்டாக 5 மணிக்கு. ஸோ இவ்வளோ இறங்குனதுனால நியூயார்க்கில் எதுவும் கையே வைக்கூடாது, சைலண்டாக உட்காந்துடணும். ஏன்னா டேர்ஸ்டே வேறு லீவ் வந்துட்டானுங்க, நமக்கு 3 உட்கார வேண்டியதான் வேலை. ஸோ நோ என்ட்ரி. அதுக்கப்புறம் அப்போ நியூயார்க்கில் நியூஸ் என்ன வந்து எனக்கு என்ன ஆகுது, என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. சிம்பிள். நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். எது டே டைம் ஃப்ரேம்னா, வெனஸ்டே எப்படி முடிஞ்சது தேர்ஸ்டே நீ சேர்த்தே பார்க்க போகிறேன். ஆனால் தேர்ஸ்டே வேலை கிடையாது. ஃப்ரைடே என்எஃப்பி வரப்போகுது. ஓகே, வெனஸ்டே நல்லா ஃபால், தேர்ஸ்டேவும் திருப்பி ஃபால். நீங்கள் என்ட்ரி இல்லை ஆனால் ஃபால் ஆயிடுச்சுன்னா கஷ்டப்படக்கூடாது, விட்டுருணும். ஓகேங்களா? நான் மார்க்கெட் லீவ், யூஎஸ்டி தான் லீவ், ஜிபி ஒர்க்கிங்கில் இருக்கலாம், பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ணுறதுலாம் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 4 ஹவர். 4 ஹவரில் தெளிவாக மார்க்கெட் ஒரு எஃப்இஜி வச்சிருக்கு. ஆனால் அந்த எஃப்இஜி தொட்டுதா? இன்னும் மார்க்கெட் இங்கே வரப்போகுது. கீழே லோவஸ்ட் பாயிண்ட், ஐ மீன் இந்த ஈக்குவல் வசம் தூக்குது, இதெல்லாம் வரப்போகுது. ஓகேங்களா? அதுதான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ எனக்கு தேவை எதனா ஒரு பீடிஆர் இருக்கான்னு பார்க்கணும்.
கம்பல்சரி இருந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இருந்துட்டே இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். இருக்கான்னு பாக்குறேன், அது இருந்தா எடுக்கணும். என்னது எஃப்இஜி ஜஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ, இதெல்லாம் தான் ப்ரீமியம்லாம் போகாம அப்படியே நீங்க எடுக்கிறது. இது எப்போ வெனஸ்டே நைட்டு டேப் ஆச்சு வித் பிரேக்கரோட. தெரியுதா? இந்த ஹைக்கு இதான் லோ. அது உடைக்கும் போது பாடி க்ளோஸ் டேப்பு யூனிகான் தாராளமாக எடுக்கலாம்ல. ஸோ டர்ஸ்டே உங்கள் மார்க்கெட் லீவ்லேயே ஒரு பெரிய ஃபால். ஓகே, நான் ஃப்ரைடே உள்ள போகிறேன். இந்த டார்கெட் ரீச் ஆகாமல் இருக்குது. இதான் என்னோட டார்கெட். ஃப்ரைடே உள்ள வரும்போது இன்னும் ரீச் ஆகல. இதான் டார்கெட்டு. அது முன்னாடி இது ஒரு டார்கெட். சரி, என்ன இந்த ஒரு எஃப்இஜி ரீச் ஆகும்னு பார்த்தா, பட் அதுக்கு மட்டும் போகல. ஜஸ்ட் இங்கேயும் ஈக்குவலைஸ் மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதையும் எடுக்கல. அதுதான் ஒரு டவுட்டாக இருக்கு. மிச்ச வழி உள்ளலாம் எடுத்துட்டான், மேஜரா எடுக்கலான்ற. இது எடுத்துட்டானுங்க, இது எல்லாம் மேனிபேஷன் ஆயிடுச்சு. மேஜரா எடுக்கல, அப்படியே விழுந்தது. இதெல்லாம் பார்க்கணும், பொறுமையாக வந்து பார்க்கணும். அப்போ தான் லிக்விட் கரெக்ட் ஆனதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இப்படி சொல்கிறேன், புரியுதுங்களா? மேஜரா எடுக்காம விழுந்ததுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அங்கே பிடிஆர்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. இந்த எஃப்இஜிலாம் இருக்கு, இது பக்கா. எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு தான் நின்றுட்டு இருந்தது மார்க்கெட். அது நீங்கள் ஃபிப்பு கூட போட்டுக்கோங்க. I2 லோ ஃபிப்பு கூட போட்டு பார்த்தாங்க. 0.5 மேலே எஃப்இஜியில் இந்த ஐயை தூக்கல. இந்த ஐயை தூக்காம மிச்சம் எல்லாமே காலி. இதை நான் 15ல காமிச்சா என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் என்ட்ரி எதுவும் கிடைக்கல, நான் போடலை என்எஃபியில். ஜஸ்ட்டு இது எடுத்தாச்சு. எப்போ மணி 7 மணிக்கு இது ஃபாலோ ஆகும் போது உங்களுக்கு 6 மணிக்கு இது எடுக்குது. ஓகேவா? இங்கே என்ட்ரி கன்வெர்ட் பண்ணுறது வேணா ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன் அது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, தேர்ஸ்டே 12:30 AM நம்ம நைட்டு போது எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ்னு ஒன்று நடந்தது. எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் மீன்ஸ் போன ரேட் கட், அதாவது போன மாதம் எஃப்ஓஎம்சியில் ரேட் கட்டா இல்லை ரேட் வந்து இன்க்ரீஸா இல்லை மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதை பற்றி பேசியிருப்பாங்கல்ல. அதோட ஒரு டீட்டெயில்டு வியூ இந்த வாட்டியும் திருப்பி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு, நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையா, அதை பற்றி பேசுவாங்க. அதில் என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு investing.com, மணி கண்ட்ரோல், ஒரு ப்ளூம்பெர்ஜ் சேனல், ரியூட்டர்ஸ், இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து கிடைக்கும் டீட்டெயில்ஸ். அப்படி இல்லைனா அவங்க யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை தெளிவாக ஜெரம் பவல் இல்லை அந்த ஃபெட்டோட கீ அஃபிஷியல்ஸ் சொன்னது, மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குது. யூஎஸ்து நம்மளதில்ல, யூஎஸ்து. எதனாலனா இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு அவங்க டார்கெட் பண்ண அளவுக்கு வரல. 2.7 நின்றுச்சு. பாஸ்ட் டேட்டாவில் போயிட்டு பார்க்கணும் நீங்கள். இன்ஃப்ளேஷன் அவங்க டார்கெட் பண்ணது 2%. 2% வந்துருந்தா நல்லது. 2% வராமல் 2.7% நின்றுச்சு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவேன்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். நெக்ஸ்ட், லேபர் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்காக குறைப்பாங்கன்னா, மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை. மார்க்கெட் மீன்ஸ் எக்கனாமி சொல்கிறேன். அவங்க எக்கனாமியில் அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பணப்புழக்கம் இல்லைன்னா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு கேஷ் ஃப்ளோ அதிகமாக்குவாங்க லோன் கொடுத்து, கொஞ்சம் எக்கனாமி நல்லா மேலே வரட்டும்னு சொல்லிட்டு. அப்போ அது வேறு டீஃப்ளேஷன் ஆகுது ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு டீஃப்ளேஷன் ஆகுதுன்னா விலைவாசி வந்து கொஞ்சம் ஏறிடும். ஏன்னா ரேட்டும் காசு இருக்குல்ல. அப்போ விலைவாசி ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிடும். சரி, அந்த இன்ஃப்ளேஷனை திருப்பி கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்கன்னா கரன்சி வந்து பை ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்கன்னா கரன்சி குறையும், வீக் ஆகும். DXY அந்தந்த நாட்டுக்கு இது பொருந்தும். இந்தியாவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுச்சுன்னா ருப்பியோட ரேட் அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறாங்கன்னா ருப்பி வந்து இன்னும் வீக்கன் ஆகிடும். இப்போ லேபர் மார்க்கெட் நல்லா இருக்கணும். மெயின் இங்கே நல்லா இருக்கா? ஐஏஎஸும் சர்வீசஸ் செக்டார்ஸும் நல்லா இருக்கு. அடுத்தது ஜாப் ஓப்பனிங்ஸ், அதுவும் பெஸ்ட்ல இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா இருக்கு. இன்ஃப்ளேஷனும் வந்து 2% டார்கெட் வந்து ரீச் ஆகல. அதை வந்து நீங்க ப்ரீவியஸா போய் பார்த்தா தான் தெரியும். டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்ல வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கும். சிபிஐ தான் இன்ஃப்ளேஷன் சொன்னேன். பாருங்க 2.7 இருக்கு. 2.7 இருக்கு. அவங்க எய்ம் பண்ணது 2%. இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு. ப்ரீவியஸாவது 2.6 இருந்தது, 2.7 ஏறிடுச்சு. அதனால இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி விடுவாங்க வேணும்னே. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி விட்டாதான் இன்ஃப்ளேஷன் குறையும் சொல்லிட்டு. லேபர் மார்க்கெட் நல்லா இருக்கணும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கணும், அப்போதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோடைய சைனு புல்லிஷாக தான் காமிக்கும். அதான் லேபர் மார்க்கெட். ஈவன் தான் உங்களுக்கு செல்ல இருந்தாலும் பை அடிச்சிட்டான். தெரியுதா? நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சு, இதான் என்எஃப்பி ஃப்ரைடே அன்னைக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் 212 ஃபோர்காஸ்ட் 164. 212 விட 164ன்றது கம்மியாக தான் இருக்கு.
ஆனால் உங்களுக்கு என்ன ஆகணும் மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்குன்னா டிஎக்ஸ்ஒய் செல் ஆகணும், யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி பை ஆகணும். ஏன்னா இங்கே வந்து கம்மியாக தானே இருக்குது, ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்போ டாலர் செல் ஆகணும், யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி கோல்டு எல்லாமே பை ஆகணும். பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அப்படியே மாற்றி அடிச்சுது 256ன்னு சொல்லிட்டு. 212ன்ற ப்ரீவியஸை விட ஆக்சுவல் வந்து 256ன்றது கிரேட்டராக இருக்குது. புரியுதுங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறைஞ்சிருச்சு, குறைஞ்சாதான் நல்லது. இதே கன்வெர்ட் பண்ணக்கூடாது. 4.2 4.2 இருக்கா, குறைஞ்சா இங்கே ஏன் வந்து ரெட்டு காமிக்காம கிரீன் காமிக்குது? ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது குறையணும், அப்போதான் உங்களுக்கு நல்லது. இது தெரியலன்னா இங்கே போய் பாருங்க. ஆக்சுவல் லெஸ் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவாக வந்தது காரணமே இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து டேட்டா வரும்போது நீங்கள் போய் பார்த்துட்டு நான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா, டேட்டா வந்தோடனே உங்களுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் தந்துடும் பெருசாக. நீங்கள் போகிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். இது நீங்கள் முன்னாடியே கணிக்கணும்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி போன வாட்டி மீட்டிங் அதை நடந்தது, அது இப்போ என்ன பேசுனாங்க, லேபர் மார்க்கெட்னா அதுக்கு டேட்டா முன்னாடியே அந்த வாரத்தில் எப்படி எப்படிலாம் பார்க்கணும், அதெல்லாம் பாசிட்டிவாக வந்ததுன்னா உங்களுக்கு என்எஃப்இ பாசிட்டிவாக வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்எஃப்இ பாசிட்டிவாக வந்ததுன்னா நமக்கு வந்து செல் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போன வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்ச உடனே யூரோவும் வந்து யூரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டான். யூரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறான், ஜிபிபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறான். அவங்க நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுன்னா அவங்க நாடோட கரன்சி இன்னும் வீக்காக தான் ஆகும். அப்போது யூரோவும் ஜிபிபி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா கரன்சி வீக் ஆகும். டாலர் ஏற்றுவேன்னு சொல்லிட்டான், அப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போனா நம்மளுக்கு பை வந்து டாலர் ஆகிட்ட உடனே யூரோ ஜிபிஎஸ்டி செல்லுதான் ஆக போகுது. புரியுதுங்களா? யூரோவும் ஜிபிபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. அப்போ இது நார்மலாக செல் ஆக போகுதுன்னு முடிவாயிடுச்சு. டாலர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறா, அப்போ பை ஆக போகுது. எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு இல்லை? அவ்வளோதான். இதை வந்து நம்ம சிக்னலாக எடுத்துக்கணும். இப்படிலாம் எடுத்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். வெறும் இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டா ஃபோர்காஸ்ட் டேட்டா மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல்ஸ் புரியுதுங்களா? இன்டர் கனெக்டட் பண்ண தெரியணும். கனெக்டிங் த டாட்ஸ்ன்ற மாதிரி தான். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு டிஸ்கார்டில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த இம்பாக்ட் தான் இவ்வளோ பெரிய கேண்டில். இது எனக்கு எதுவும் என்ட்ரி கிடைக்கல, நான் எடுக்கல. பேக் டெஸ்ட்லேயே நான் பண்ணி பார்த்தேன், எதுவும் பெருசாக எனக்கு எதுவும் என்ட்ரி கிடைக்கல. யூரோவில் கூட இருந்தது, இங்கே எதுவும் இல்லை, அப்படியே ஃபால் ஆச்சு, அவ்வளோதான். இங்கே எதுவும் என்னால் பிடிஆர்எஸ் எல்லாம் பிடிச்சி என்ட்ரிலாம் போட முடியல. ஓகேவா? ஸோ சம்திங் எடுக்கணும்னா ஒன்றும் ரெஃபீஜில் இல்லை ஆல்ரெடி அந்த ஸ்விங்கில் எடுத்தோம் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே எடுத்துருவோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கில் இங்கே பிரேக்கர் பிளாக்கில் ஐஓஎஃபில் எடுத்தோம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ட்ரி போடலை, நியூஸில் போடலை. இப்படி தான் கேஷ் நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணணும். சிம்பிளான விஷயம் தான். நான் உங்களுக்கு பொறுமையாக அதை எல்லாமே அனலைஸ் பண்ணி காமிச்சேன். எனக்கு இந்த மூவ்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லி நான் வருத்தப்படவே மாட்டேன். இங்கே தான் இருக்கிற ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? இப்போ வெனஸ்டே இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட், இங்கே இருக்கிற மூவ்மெண்ட் காட்டில வெனஸ்டே மூவ்மெண்ட் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பார்க்கலாம். வெனஸ்டே வந்து நம்ம இந்த குட்டியோட ஒன்று தெரியுது இல்லை, அங்கே தான் என்ட்ரி எடுத்தது. சரிங்களா? அங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். அதுல இருந்து நீங்க ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 147 பிப்ஸ். ஓகே, 147 1474 பாயிண்ட். ஆனா இது டாப் டு பாட்டம் அப்படியே பிடிக்கிறேன். எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். இது 1300 தான். புரியுதுங்களா? நம்மளால நார்மல் டைம்லேயே பிடிக்க முடியும். நீங்க நியூஸ் தான் உட்காந்து பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நார்மல் டைம் பிடிக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. சும்மா நியூஸ் தான் வேணும்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கணிச்சிங்களா? உங்களால எங்கேயே எடுக்க முடியும், என்ட்ரி ஹோல்ட் பண்ண முடியுதா? இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட்ஸ். ஒரு அக்கௌண்ட் ஸ்விங்குக்கு ஒரு அக்கௌண்ட் இன்ட்ராக வைங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு இன்ட்ராடே முடிச்சுட்டு அப்போ சொல்றேன். இவ்வளோதான் மார்க்கெட்டு. இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணுமே. ஈஸியாக நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் அலைன்மெண்ட் பண்ணிட்டு பண்ணணும். உங்களுக்கு இன்னும் திருப்பியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றுறாங்கன்னா கரன்சி ஏறும். யூஎஸ்காரன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறான்னா யூஎஸ் டாலர் ஏறும். யூஎஸ் டாலர் ஏறுச்சுன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கரன்சியும் டவுன் ஆகும். அதில் இயும் ஜியும் டவுன் தான் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இறக்குறாங்கன்னா அந்த கரன்சி கீழே வீக் ஆகிடும், செல் ஆகிடும். ஸோ இப்போ யூஎஸ் வந்து என்ன சொல்கிறான், இன்ட்ரெஸ்ட் ரேட் இறக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா முடிஞ்சுது, அவன் செல் ஆகிடுவான், இவங்க எல்லாம் பை ஆவானுங்க. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணுமா இறங்கணுமான்னு முடிவு பண்ணுறதே லேபர் மார்க்கெட், எம்ப்ளாய்மெண்ட், அதான் லேபர் மார்க்கெட். அதுவும் இன்ஃப்ளேஷன் வந்தான். சரிங்களா? அந்த லேபர் மார்க்கெட்டை முடிவு பண்ணுறது தான் நான் உங்களுக்கு ஒன்றா காமிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து என்னென்னலாம் வந்ததுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்எஃப்இ ஸ்ட்ராங்காக வந்துடும்னு சொல்லிட்டு. ஏன்னா லேபர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சம்பாதிச்சாதான் ஸ்பெண்டே பண்ண முடியும். அப்போதான் பர்ச்சேசிங் பவர்ஸ் தான் இன்ஃப்ளேஷன்ன்றதை கால்குலேட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது இன்ஃப்ளேஷன் இன்னமும் குறையல. ஈவன் தான் லேபர் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகியும் அவங்க நினைச்ச 2% டார்கெட் அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வரல, 2.7 நிற்குது. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, லேபர் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கு, இன்ஃப்ளேஷன் குறைச்சதே இந்த லேபர் மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதே லேபர் மார்க்கெட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா கொஞ்சம் லோன் உள்ள வரும், கேஷ் ஃப்ளோ வரும், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் சொல்லிட்டு குறைச்சி வேலை வாய்ப்பு அதிகமாக்கலாம்.
அதுல இன்ஃபிளேஷன் எப்படின்னா குறைக்க பார்த்தாலும் குறைக்க முடியல. இப்போ லேபர் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா, அதனாலேயே டாலர் பைலியே தான் இருக்கும். சரி, அடுத்தது இன்ஃபிளேஷனுக்கு பார்ப்பாங்க. இன்ஃபிளேஷன் குறையிலையே, ஏறின்னு தானே இருக்கு. இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு லேபர் மார்க்கெட் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டுப்படுத்த முடியல, சாரி இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த முடியல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றின்னு சொல்லிட்டு போன டிசம்பர் 18ஆம் தேதி பேசும்போது குறைச்சாங்க. என்ன சொல்லி குறைச்சாங்க? நான் ஏத்துன்னு சொல்லி குறைச்சாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், அன்னையே ஏற்றி விட்டாங்க டாலரை. அடுத்தது நான் அடுத்த வருஷத்துல 4 ரேட் கட் இருக்குன்னு பிளான் பண்ணாங்க. இந்த 2025ல 4 வாட்டி ரேட் கட் பண்றேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதை 2ன்றானுங்க. அப்பனா அர்த்தம் ரேட் கட் இல்லைன்னு அர்த்தம். காஷியஸ் ரேட் கட் தான் இருக்கும், இல்ல ஹாக்கிஸ் ரேட் கட் தான் இருக்கும் அப்படின்ட்டான். காஷியஸ் ரேட் கட்னா நான் பண்ண மாட்டேன், கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவேன்னு அர்த்தம். ஹாக்கிஸ் ரேட் கட்னா இப்போ நான் பண்ணாலும் பண்ணுவேன், ஆனா ஃபியூச்சரை டபுள் ட்ரிபிளா ஏத்தி விடுவேன்னு சொல்லிட்டான். அப்போ ஃபியூச்சரை தான் எல்லாம் யோசிப்பான். அப்போ அன்னைக்கு என்ன குறைக்கிறான், அது பிரச்சனை இல்லை. அன்னைக்கு குறைக்கிறான், டாலர் கீழே வேணும், ஆனா கீழே இல்லை, ஃபியூச்சர்ல ஏத்த தானே போற, இங்க இருந்தே பொசிஷன் எடுன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாங்க, டாலர் பை போயிடுச்சு. அதனால 18ஆம் தேதியும் உங்களுக்கு பெரிய செல்லு தான் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் மனசுல வச்சு இந்த என்எஃபி நீங்க எடுத்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க பொறுமையா பார்க்கணும். இது இல்லாம ட்ரம்ப் 20ஆம் தேதி ஜனவரி பதவி ஏற்க போறாரு. அவரும் நிறைய டேரிப்ஸ் டாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்கன்னா டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். புரியுதுங்களா? ஆல்ரெடி கனடாவை கைப்பற்றுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு பக்கம். அடுத்தது கிரீன்லாண்ட்ல கை வைக்கிறானுங்க. இந்த மாதிரிலாம் ஒண்ணு டாலர் ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னென்னலாம் பிசினஸ் கை வச்சா கிடைக்குமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. டாலர் எம்பவர்மெண்ட் திருப்பி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்படிதான் நீங்க அனலைஸ் பண்ணணும். இதுதான் ட்ரேட் பிளான். ஸோ IRDRL 4 hour 1 hour market structure plus PDRS 15 minute or 5 minute MSS plus PDRA execution in kill zone only along with fundamental. இந்த மாதிரி நீங்க பொறுமையா மார்க்கெட்டை பாருங்க. இந்த வியூஸ் உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கார்ட் அப்டேட் பண்றல, அங்க பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்னா ஓகே டன். அங்கேயும் புரியலன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணி ட்ரேட் டவுட்ஸ் நான் டேக் பண்ணிட்டு கேளுங்க, எனக்கு புரியல என்ன டவுட் கிளியரா சார்ட்ஸோட எதனால இது ஆகுது, நான் ஒரு வாய்ஸ் மெசேஜோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ உங்களுக்கு கிளியரா ரெடி பண்ணி போட பாக்குறேன். அதை சார்ட்டை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்னோன்னே இப்படிதான் நீங்க டெவலப்மெண்ட் பண்ணணும். யாருமே ட்ரைனிங்ல ஒருத்தர் கை கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணாதான் உண்டு. ஏன்னா நானே நீ கத்துட்டு இருக்கேன்னா நிறைய பேர் கிளாஸஸ் அதை தாண்டி யூடியூப்ல இன்னும் ஃபாரினர்ஸ்லாம் ஃப்ரீயா விட்டு, இன்னும் ஃப்ரீயானா ஒரே ப்ராப்ளம் இருக்கு, லைனா இருக்காது யூடியூப்ல, A to Z இருக்கும். பட் நீங்க பில இருக்கீங்களா டீல இருக்கீங்களா உங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு ஆர்டர் வைஸா பக்காவா கத்துணும்னு சொல்ல முடியாது. அந்தந்த ட்ரேடரோட மைண்ட் செட் தான் அந்த போர்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நானுமே அப்படிதான், என் மைண்ட் செட்ல எப்படி இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போர்ஷன்ஸ் அமைச்சிருக்கேன். நிறைய கிளாஸஸ் எடுக்க ரிசல்ட் இருந்தா அதை கொஞ்சம் மாற்ற முடியும். மற்றவங்களுக்கு புரியுதா புரியலன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு ரிசல்ட் இருக்கு, மற்றவங்களுக்கு ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஆனா ட்ரேடிங்ன்றது ஒவ்வொருத்தரும் யூனிக் ரிசல்ட் தான் தரும், அதுதான் ப்ராப்ளமே. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு தான் நான் எல்லாமே யோசிக்க முடியும். இப்போ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நானும் தெரிஞ்சிக்க முடியும், சொல்லிக் கொடுக்குற மெத்தட் கரெக்டா இருக்கா இல்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். பர்ஃபெக்ஷன் ஒன்றும் கிடையவே கிடையாது, நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க எப்பவுமே. ஓகே, தேங்க்யூ கைஸ்.